வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான வெஜிடபிள் பிரியாணி ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது ரெண்டுமே சூடானதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா. இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லாட்டி விட்டுடலாம், இது இல்லாமையும் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை மிதமான தீயிலேயே வச்சு நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதனால பொறுமையாக வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின புதினா இலை, அதே அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து இது நல்லா கொஞ்ச நேரம் அந்த மசாலாலேயே வதக்கி விட்டுலாம். அடுத்து ஒரு சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும். நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனையும் போகணும், தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் அப்படின்னா பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் ஏதாவது 2-3 காய்கறிகள் தான் இருக்குன்னா அதை மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மசாலாவில் 1 நிமிஷமாவது வதக்கி விட்டுறணும். இப்போ காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து அரிசி சேர்க்கணும். நான் ஜீரக சம்பாவில் செய்ய போகிறேன் இன்னைக்கு. நீங்கள் பாஸ்மதி அரிசினாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஜீரக சம்பா ரைஸை 1 கப் அளவு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசியை கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் பிரியாணி செய்யுங்க, அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக நல்லா கிடைக்கும். இப்போ இந்த அரிசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துடலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த அளவு அரிசி காய்க்கு நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால நான் 2.25 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வரும். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மறுபடியும் மூடி வச்சுட்டு மிதமான தீயில வச்சு 1 விசில் வேக வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது. காய், அரிசி எல்லாமே நல்லா வெந்து உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு கூடுதல் சுவை கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பிரெட்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி அதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இது நல்லா சாப்பிடும்போது அந்த பிரெட்டு முந்திரி பருப்புலாம் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். நான் இதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து சூடா ஆனியன் ரைத்தா அப்புறம் குருமாவோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.